ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இப்போ கோலங்களை பார்க்குறோம். நம்ம தைப்பொங்கல்னாலே முக்கியமாக என்னது, கோலம் போடுவோம் எல்லாருமே. எங்கள் ஏரியாவில் போட்டிருக்க கோலங்களை உங்களுக்கு வரிசையாக நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் கமெண்டில் எந்த கோலம் அழகாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய கோலம் போட்டிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் போட்டுட்டு 2-3 மணிக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் சுற்றியும் கல்லை வச்சுட்டு இல்லை மோட்டர் பைக்கை நிறுத்திட்டு படுத்துங்க போயிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்துச்சி கோலம் போட்டாங்க. 4 மணிக்கு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொசு கடிக்குதுன்ட்டு அவங்க வீட்டுக்காரங்க கொசு பேட்டு பார்த்தீங்களா, அதை வச்சு அவர் கொசு பேட்டை வச்சு கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தார். இங்கே பெண்கள் எல்லா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோலங்கள் பார்த்திங்கன்னா சில கோலத்தை இப்படி நான் எடுத்திருப்பேன். அது ரொம்ப பெரிய கோலங்கிறதுனால கேமராக்குள்ளே வராமையோ இல்லை ரொம்ப தூரமாகவோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கோலம் எத்தனாவது நம்பர் கோலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய கோலங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏரியா பசங்க வேறு ரோட்டில் ஹாப்பி பொங்கல்னு போட்டிருந்துருப்பாங்க. அதையும் கூட நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. பாருங்கள், நிறைய கோலங்க ஃபுல் ஏரியாவும் போய் இன்றைக்கி காலையிலேருந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதில் நிறையா பேர் பொங்கல் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. குக்கர் பொங்கலா என்ன பொங்கல்னு தெரில. ஆனால் சில வீடுகளில் பாரம்பரியமாக நம்மளுடைய சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வீட்டு முன்னாடி வச்சு பொங்கல் வச்சதும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவங்க எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதை கல் வச்சுருக்காங்க பாருங்கள். நைட்டே போட்டுட்டு போய் படுத்தவங்க அவங்கெல்லாம். இது ரொம்ப பெரிய கோலம், அதனால தான் இந்த ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் கரும்பு தெரியுது, இன்னொரு பக்கம் கரும்பு வரல. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பொங்கல் போன வீட்டுக்கு முன்னாடி வச்சிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கலாம் அவங்க. இது ஒரே வீட்டில் 2 வகையான குளம் போட்டிருந்தாங்க. நிறைய குளங்க ஒரு வீட்டில் 3 குளம் கூட போட்டிருக்காங்க. அதனால் ஒன்று ரொம்ப டார்க்காக அழகாகவும், பக்கத்தில் இருக்க குளங்க இந்த மாதிரி லைட்டாகவும் போட்டிருந்தாங்க. ஹாப்பி பொங்கல். இப்படி சிம்பிளாக போட்டிருக்காங்கன்னா அவங்க வேறு ஒரு கோலம் பெருசாக போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி இந்த குளம் அதே வீட்டில் உள்ள குளமாக இருக்கும். ஏன்னா 2 வாசல் இருக்கும். அதில் ஒரு பெரிய குளம் போட்டு இன்னொரு வாசலில் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு சிறிய குளம் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 3 ஃபோட்டோ இருக்கும். இது ஒரே வீட்டில் எடுத்தது தான். நல்லா தெளிவாக தெரியறதுக்காக அவங்க கோலம், அதுக்கு முன்னாடி இருந்ததும் அவங்க பொங்கல் பொங்கிட்டு இருந்ததை ஃபோட்டோ போட்டிருந்தேன். இந்த தெருவில் போட்டிருக்காங்க ஒரு பசங்க. அழிஞ்சிருச்சு, நிறைய பேர் போனதான் அழிஞ்சிருச்சு. இது சௌமியா வீட்டு பொங்கல். ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. நல்ல அழகான குளமாக வச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்னும் நிறைய குளங்கள் இருந்துச்சு. நிறைய குளம் பிடிச்சிருச்சு. எதை பட்டு சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு பிரமிப்பாக நிறைய குளங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப நேரம் உட்காந்து போகிற அளவுக்கு நிறைய புள்ளி வச்சு நிறையா கலர் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிப்பாங்க போல. அப்படிலாம் பெரிய பெரிய கோலங்கள் இருந்துச்சு. ரொம்ப மைனூட்டாக அழகாக பல விதத்தில் கோலங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஃபோட்டோவில் விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு.